ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ரகு இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு என்னவோ பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா நமக்கும் இதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கார் ரகு. ஆனால் அங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் இன்னும் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கதை போயிட்டுருக்கு. அதில் வந்து கதிரேசன், சுடர், அப்புறம் அந்த இவங்க இருக்காங்க இல்லையா ராஜி, இவங்க 3 பேர் தான் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இந்த ரகு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், ரகு தான் உன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரகு வந்து நீ திருடின காசில் 5 பைசா கூட கொடுக்கல, அப்படியே கொடுத்தாலும் அவள் பண்ணது எல்லா ஃப்ராடு வேலையும் ஏதாச்சும் ஒன்றத்தில் மாட்டினா ரகு தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் அவளே சுருட்டிக்கலாம் தான் நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இந்த ராஜி இருந்துக்கிட்டு போட்டு உடைச்சிட்றா. அடி பாவி, இப்படியாடி நினச்ச சுடரே, நீ எவ்வளோ பெரிய கேடு எனக்கு தெரியும், ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் இந்த ரகுவை ஏமாற்றணும்னு நினச்ச பார்த்தியா, அதில் தான் நீ தோற்று போயிட்ட. சரி, இப்போ ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணீங்க, ஆனால் அந்த விஜய் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிலே இருப்பான், அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் நம்மளே ஆட்டியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் அந்த மல்லி தான். அந்த மல்லியால் தான் எல்லாமே கெட்டுச்சு. என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் தெரியல, மாய மந்திரம்னு சொல்லிட்டு என்னவா பண்ணாலும் கடைசியில் அந்த விஜய் வெளியே கொண்டு வந்துட்டான். இதனால் எல்லாருமே இப்போ அப்செட்டில் தான் இருக்கும். ஆனாலும் அவளை சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு செக் வச்சுருக்கேன். அந்த செக்கிலேருந்து அவளால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவள் பண்ண வேலை அப்படி. அவளுக்கு இப்போதைக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நல்ல நேரம் எப்போவுமே இருக்காது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். அப்போ அவளுக்கு இருக்கு பாருங்க, துண்டை காணும் துணியை காணும்னு அவள் சொந்த ஊரை பக்கம் பார்த்து குடுகுடுன்னு ஓடப்போறா. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அங்கே வரட்டியை தட்டிட்டு சாணியை பெருக்கிட்டு அப்புறம் கம்பு காடுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கணும். அதுதான் நடக்க போகுது. சரி, அவள் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான்னு நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அவன் நம்ம விஷயத்துலேயே பயங்கரமாக எப்போத்தாலும் தலையிடுறா. அதனால் அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நான் பணம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் என்னை வந்து எதிரியாக நினைக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. இந்த பணத்தில் ஒரு மேட்ரு இருக்குது. இது எல்லாமே கள்ள நோட்டு. இதை கொண்டு போய் எப்படியாச்சும் அந்த மல்லியோட பேக்கில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். கள்ள நோட்டு அடிக்கிறதோட தலைவி அவள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் விஜயை அடித்து தாக்குறது நமக்கு சாதாரண விஷயம். அந்த மல்லி இருக்கிற வரைக்கும் தான் எதையும் நம்மளால் சாதிக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனால் மல்லியை வந்து நம்ம ஒரே அடியாக துவம்சம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த ராஜி இருந்துக்கிட்டு பாலே கில்லாடி தான்ப்பா இவளை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணால் இவன் நமக்கே ரிவிட் அடிக்கிறா. அதுவும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 3 மாங்காய் அடிக்கிறா. நம்மனா கூட ஒரு கல்லில் 2 மாங்காய் தான் அடிப்போம். இவ பலே கில்லாடி தான், இவக்கிட்ட உஷாரா இல்லை, அதுக்கப்புறம் நம்மளே போட்டு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். கதிரேசன் இருந்துக்கிட்டு என்னை என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, என் பேத்தி என்கிட்ட வந்து சேர்ந்துடணும், அந்த விஜய் எக்கேடு கட்டாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லவராட்டமே பேசிக்கிட்டு அந்த பக்கம் சுடர் பக்கம் சாஞ்சிட்டாரு. பாரு, கதிரேசன் கூட இப்படிப்பட்ட ஆளான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, அந்த காலத்துலேருந்து இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சு தான் அவங்க எல்லாருமே பிழைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுற எல்லா வேலையிலையும் எல்லா திருட்டுத்தனத்துலையும் இவங்களோட இது மட்டும் தான் இருக்க தவிர வேறு யாருடைய இதுவும் அங்கே சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா எல்லாமே இவங்களோட திருட்டுத்தனத்தில் வந்து அடங்கும். இதில் ராஜி தான் ஹைலைட்டு. பார்க்கறதுக்கு புலியாக இருந்தாலும் இப்போ எலியாக தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்கா. ஏன்னா அங்கே சுடர் தானே ஹைலைட்டாக இருக்கா. அதனால தான். இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஒரு சூட் ரூம் அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட்டும் அதிகம், கொஞ்சம் காஸ்ட்லியான ரூம். அதனால் அந்த ரூமில் வந்து விஜயும் மல்லியும் தள்ளி விட்டுடுறாங்க இந்த நாகு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. இன்னொரு சின்ன ரூமில் வந்து நம்ம நாகுவும் வெண்பா குட்டியும் இருக்க போகிறாங்க. என்ன இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் இவங்க இப்போயாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க இந்த ரூமுக்கு போக அவங்க அந்த ரூமுக்கு போகிற இவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே அவங்க 2 பேரும் விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தையும் பாவம் இல்லையா. அதனால் நாகு இந்த அளவுக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நாகுவே பரவாயில்ல, இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு திறமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.